ஓகே வெள்ளி பாருங்க. என்ன சொல்றாங்க? மின்கலம் சுற்றுடன் தொடுக்கப்படாத போது, மின்கலம் சுற்றுடன் தொடுக்கப்படாத போது அதன் முடிவிடங்களுக்கு குறுக்கே உள்ள வெற்றிடக்கு அந்த முனைகளுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் களத்தின் மின்னியக்க விசை எனப்படும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எனப்படும், இஎம்எஃப். அவ வெற்றி வந்துட்டு என்ன செய்யறாங்க? சுற்றுல தொடுக்கப்படாத சந்தர்ப்பத்துல அந்த வெற்றிட முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு, சரியா விலை? அது வெற்றி உங்களுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இப்ப என்ன சொன்னா, வெற்றி வந்துட்டு கனெக்ட் பண்ணி இருக்கிற டைம்ல ஒரு வோல்ட் அளவு இருப்பாரு, வெற்றி கனெக்ட் இல்லாத டைம்ல ஒரு வோல்ட் அளவு இருப்பாரு. ஏன்னு சொன்னா, இந்த வெற்றிட வந்துட்டு கனெக்ட் பண்ணாத டைம்ல இவருக்கு உள்ள அகத்தடைன்னு ஒரு ஆள் இருப்பாரு. எந்த வெற்றி எடுத்தாலும் அந்த வெற்றிக்குன்னு சொல்லி ஒரு உள்ளுக்கு இருப்பாரு, அகத்தடை பெருமானம் ஒன்று இருப்பாரு, தடை பெருமானம் ஒன்று இருப்பாரு. அந்த தடை பெருமானம் எப்ப அந்த தடை வந்துட்டு காண்பிக்கப்படும் சொன்னா, அந்த வெற்றி எடுத்து நீங்க சுற்றுல கனெக்ட் பண்ற டைம்ல தான், அந்த வெற்றி எடுத்து நீங்க சுற்றுல கனெக்ட் பண்ற டைம்ல தான் அந்த அகத்தடையால அந்த வெற்றிட வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகிற தெரியுமா? சரியா? ஆகவே வெற்றிட வோல்ட் அளவு, உண்மையான வோல்ட் அளவை வாசிக்கணும்னு சொன்னா எப்படி செய்யணும்? முதலாவது வெற்றியை கனெக்ட் பண்றதுக்கு முதல்ல நாம என்ன செய்யணும்? அவரை ட்ரீட் பண்ணுவோம். அதை நாம என்ன செய்வோம்? மின்னியக்க விசைன்னு சொல்லுவாங்க. மின்னியக்க விசை, மின்கலத்துல மின்னியக்க விசை. அப்ப அந்த மின்னியக்க விசைன்னு சொன்னா என்ன? ஒரு மின்கலம் ஒன்றை சுற்றில இணைப்பதற்கு முன்னால், அல்லது சுற்றில் இணைப்பில் இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த மின்கலத்தின் முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாடு மின்னியக்க விசை எனப்படும். களத்தின் மின்னியக்க விசை எனப்படும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம், இஎம்எஃப் எனப்படும். பெரும்பாலும் சொல்றாங்க பாருங்க, பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சில மின்கலங்களும் அவற்றில் பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவுகளும் சரியா? வோல்ட் அளவுகள் இடத்துல வோல்ட் அளவுகளும் சொல்லி இடத்துல வோல்ட் அளவுகளும் சொல்லி வரணும், கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப சில வெற்றி சந்திங்க பாருங்க. நாகக்காபன் உலர்களம் சொல்லிருக்காங்க, அது வந்துட்டு 1.5 வோல்டேஜ். ஆகவே அதுல இருந்து நம்ம 1.5 வோல்டேஜ் பெறலாம். அதே போல கார உலகளம், அதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம்? 1.5 வோல்டேஜ் எடுக்கலாம், அல்கலின். அதே போல நிக்கல் களம், அதுல இருந்து நாம 1.2 வோல்டேஜ். அதே போல நிக்கல் கட்மிய களம், அதுல இருந்து 1.2 வோல்டேஜ். அதே போல ஈய அமில களம், அதுல இருந்து நாம எவ்வளவுக்கும் 2 வோல்டேஜ் எடுக்கணும், சரியா? அடுத்தது வந்துட்டு பாருங்க, அந்த ஈய அமில களம் தான் பொதுவாக நம்ம வாகன பேட்டரிகள்ல பயன்படுத்தப்படுற ஆள் தான் இவர். வாகன பேட்டரியா பயன்படுத்தப்படுற ஆள் ஈய அமில களங்கள். இவரை நாம 2 வோல்டேஜ் தானே இருக்காரு, அங்க 12 வோல்டேஜ் தேவை. ஸோ 12 வோல்டேஜ் எல்லாம் எப்படி வருவான்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பின்னுக்கு. இப்ப பாருங்க, அடுத்தது இரச அவுட் சைடு களங்கள், அதுல 1.5 வோல்டேஜ். சரி, இப்ப இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமுக்கு கேட்டு வரல. ஆனா இந்த ஈய அமில களம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இவர் தான் வாகன பேட்டரியில பயன்படுத்தப்படுறார். பொதுவாக வந்துட்டு இவர் ஆட்டோமொபைல் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொன்னா நம்ம படிப்போம். இதுல எல்லாமே, அதாவது வாகன பேட்டரியில பயன்படுத்தப்படுற இது வந்துட்டு ஈய அமில களம். அடுத்து இரச ஒக்சைடு களம், அடுத்தது வெள்ளி ஒக்சைடு களம். இந்த 7ங்கிறது இதுக்குரிய நம்பர் தான், அது தகவலா போடுவதற்கு. அதே போல லித்தியம் களம், அது 3 வோல்டேஜ். அதே போல லித்தியம் அயன் தான் பொதுவாக நம்ம இந்த லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்? இப்போ போனுக்கெல்லாம், ஸ்மார்ட் போன், அதிகமான ஸ்மார்ட் போனுக்கு லித்தியம் அயன் பேட்டரி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல லித்தியம் பொஸ்பேட் களம் 3.3 வோல்டேஜ். லித்தியம் மங்கனீஸ் களம் 3.7 வோல்டேஜ். அதே போல மெட்ரல் ஐதரசு களம் 1.2 வோல்டேஜ். அதே போல ரச களம், இது வந்துட்டு 1.4 வோல்டேஜ், சரியா? 14 வோல்டேஜ். இது வந்துட்டு 1.4 வோல்டேஜ் வருவார். இப்ப பாருங்க பிள்ளைகள், இரச ஒட்சைடு சொல்றாங்க. இரச ஒட்சைடு, வெள்ளி ஒட்சைடு, லித்தியம் இரச களங்கள் பொத்தான் வடிவத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது நீங்க உங்களோட ஒச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஒச்சு எடுத்தோம்னு சொன்னா, இந்த ஒச்சில இருப்பாங்க ஏன்னா ஒரு வெற்றி உண்டு, ஒரு பட்டன் சேப்புக்கு இருப்பாங்க.
சோ அந்த பேட்டரி எல்லாம் எடுத்தோம்னு சொன்னா என்ன, அது இரச ஆக்சைடு, வெள்ளி ஆக்சைடு, லித்தியம், இரச கலங்கள் இது சார்ந்த ஒரு வகையா தான் இருப்பாரு. சோ நாம என்ன செய்யலாம், அந்த ஒச்சில வந்துட்டு இதுல பார்க்கலாம், அந்த பெரிய அளவான பேட்டரி எல்லாம் வருது. இப்போ ஒச்சோட பேட்டரி எல்லாம் சிறிய அளவான பேட்டரி இருந்தாலும் அந்த விளையாட்டு டாய்ஸில் பார்க்கலாம் நீங்க, இந்த ஒரு பெரிய அளவான வெற்றி எல்லாம், அதாவது வட்ட சேப்புல பெரிய அளவான வெற்றி எல்லாம் வருது. சரி, அடுத்து பாருங்க, மின்கலங்களின் பருமன், வடிவம், கொள்ளளவு. அவர் பருமன், அதாவது அவர் எந்த அளவான சைஸ் அடிக்கிறார், அதே போல அவரோட வடிவம், அவரோட தோற்றம் எப்படி இருக்கு, அதே போல அவர் கொள்ளளவு, அவரோட கெப்பாசிட்டி என்ன மாதிரி, அந்த ஆகியவற்றுக்கேற்ப அவற்றை பல்வேறு குறியீடுகளினால் காட்டலாம். ஒரு உதாரணமாக நாக காபன் உலர்களங்களை இப்ப நீங்க பொதுவா வந்துட்டு நீங்க வீட்டுல பயன்படுத்தப்படுற, அதாவது நீங்க அந்த மணிக்கூட அடிக்கலாம், சரியா, ஊட்டப்பாய்கிற டோர்ச் லைட் அடிக்கலாம். ஸோ அதுகளுக்கெல்லாம் என்ன செய்வீங்க, நாக காபன் உலர்களங்கள் பாய்ப்பீங்க. சரியா, அதுகளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா டபிள் ஏ சிடி சொல்லி ஒவ்வொரு வகையில என்ன சிடின்னு சொல்லி ஒவ்வொரு பேரு இன்னும் வகைகளில் பெறலாம். திரவமாக இருக்கும் ரசாயன பொருட்கள் இடம்பெறாதனால் மின்கலங்கள் உலர் கலங்கள் எனப்படும். சரியா, அப்ப மின்கலங்களை பாத்தீங்கன்னு சொன்னா மின்கலங்களுக்குள்ள இருக்கிற ரசாயன பொருள் வந்துட்டு ஒன்று ஈரமா இருக்கும், அதாவது ஈரமான்னு சொன்னா திரவமா இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா திரவம் இல்லைன்னு சொன்னா உலர்ந்த பகுதியா இருக்கும். சரி, அப்படி உலர்ந்து இருக்கிறதுக்காக வேண்டிய இவங்களை சொல்லுவோம் நாம உலர்களங்கள் சொல்லுவோம். இப்ப நாம பொதுவா நாம பாய்க்கிற எல்லாம் என்ன செய்ய உலர்களங்கள். மோட்டார் பைக் பேட்டரி எழுதின்னு சொன்னா அவர் ஒரு ஈரக்கலமா இருப்பாரு, என்று சொன்னா அவருக்குள்ள என்ன செய்ய திரவம் ஈரநிலையில இருப்பாங்க. இப்ப இந்த பெட்ரியெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல டிபிள் ஏ பெட்ரின்னு சொன்னா மிக சிறியாள். சிறியாள்னு சொன்னா பொதுவா பார்க்கணும்னு சொன்னா ஒரு உயரம் பாத்தீங்கன்னு சொன்னா 44.5 மில்லி மீட்டர். அப்ப கிட்டத்தட்ட 4.4.45 அதாவது 4.5 சென்டிமீட்டர் இருப்பாரு, இந்த அளவு இருப்பாரு. என்ன இந்த பெட்ரியெல்லாம் கண்டிருப்பீங்க நீங்க அநேகமாக காணலன்னு சொன்னா. சரியா, பொதுவா இந்த மவுசுகளை நம்ம பயன்படுத்துவோம். சரியா, இப்படி சிறியால இருப்பாரு. சரி, அப்ப இதுக்கு பிறகு என்ன செய்வார், டிபிள் ஏ இருக்கிற பெட்ரியில இந்த நாக காபன் உலகங்கள்ல சிறியால் இவர். அப்ப இதுக்கு பிறகு இருக்கிறாள் யாரு, டபிள் ஏ பெட்ரி. அதே போல சி டி, பொதுவா வந்துட்டு நீங்க இந்த சி டி பெட்ரியெல்லாம் வந்துட்டு நீங்க இதுகள்லாம் பயன்படுத்தலாம், அதாவது டோர்ச் லைட்டுகள் எல்லாம் பெரும்பாலும் இந்த பெட்ரிகள் பயன்படுத்தப்படும். சரி, சொல்றாங்க பாருங்க, இதுல அந்த அட்டவணை ஒன்று தந்திருக்காங்க. இதை பாத்தீங்கன்னு சொன்னா பயன்பாடுகள், இதை பாத்தீங்கன்னு சொன்னா சேமி ஆளுகை போன்ற சிறிய இலத்திரனியல் உபகரணங்களை பயன்படுத்துவாங்க. அதே போல இவங்களை கொள்ளளவை பாத்தீங்கன்னு சொன்னாலும் வித்தியாசமா இருக்காரு. 500 மில்லி ஆம்பியர் அவர், 500 மில்லி ஆம்பியர் அவர். அப்ப 500 மில்லி ஆம்பியர் அவர்னு சொன்னா இவர்ல இருந்து இந்த 500 மில்லி ஆம்பியரை ஒரு டைம்ல நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு டைம்ல அந்த 500 மில்லி ஆம்பியரமான மேக்சிமமான அந்த கரண்ட் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அவரு 1 ஹவருக்கு தான் ஒர்க் பண்ணுவாரு, 1 ஹவருக்கு தான் ஒர்க் பண்ணுவாரு. சரி, 1 ஹவருக்கு முடிய என்ன செய்யறாரு, சார்ஜ் ஃபுல்லா இறங்கிடும். அது எப்ப அந்த 500 மில்லி ஆம்பியரை ஒரு டைம்ல எடுக்கிற டைம்ல. ஆனா நாம என்ன செய்யல, 500 மில்லி ஆம்பியரை என்ன செய்யல, நாம ஒரு டைம்ல நாம என்ன செய்யல, எடுக்கல. சரிங்க, அடுத்தது பாருங்க, இப்ப செய்மை ஆளுகைன்னு சொல்றது வந்துட்டு என்ன சொன்னாமி இதுல வந்துட்டு ரிமோட், சரியா, நம்ம கண்ட்ரோல் பண்ற சிஸ்டங்கள்ல, கண்ட்ரோலிங் சிஸ்டங்கள்ல பயன்படுத்துவோம். அதான் சொல்றாங்க செய்மை ஆளுகை போன்ற சிறிய இலத்திர உபகரணங்கள். இப்ப கண்ட்ரோல் பண்ற அந்த ரிமோட் அறிக்கலாம், இல்ல மவுஸ் அறிக்கலாம். மவுஸ்லயும் இந்த பெரிய டபிள் ஏ பேட்டரியும் பயன்படுத்துறதான். மேக்சிமம் வந்துட்டு ட்ரிபிள் ஏ பேட்டரிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இலத்திரனியல் உபகரணங்கள். ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க, டபிள் ஏ பேட்டரியில பாத்தீங்கன்னு சொன்னா அவரோட உயரம் தந்திருக்காங்க. இவர்கிட்ட இருந்து ஒரு 5.5 சென்டிமீட்டர் இருப்பாரு. ஆனா என்ன செய்வோம், கொஞ்சம் அகலம் கூடியால். அதே போல அவர் கொள்ளளவும் பாத்தீங்கன்னு சொன்னா 1500 மில்லி ஆம்பியர் அவர், 1500 மில்லி ஆம்பியர், 1500 மில்லி ஆம்பியர் அவர்னு சொன்னா 1500 மில்லி ஆம்பியரை ஒரு மணித்தியாலத்துக்கு தரக்கூடிய ஆள். அப்ப அவர் எப்படி செய்யணும், 1500 மில்லி ஆம்பியரை ஒரு ஆம்பியரை ஒரு மணித்தியாலத்துக்கு தரக்கூடிய ஆற்றல் இருக்கு அவருக்கு. ஒரு டைம்ல அவர்ல இருந்து 1500 மில்லி ஆம்பியர் எடுக்கம்னு சொன்னா, மொத்தமாகவே 1500 மில்லி ஆம்பியர் எடுக்கம்னு சொன்னா அவர் என்ன செய்வார், 1 ஹவருக்கு தொடர்ந்து ஒர்க் பண்ணுவார். சரியா, நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மோட்டார் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பெரும்பாலும் மோட்டருக்கெல்லாம் சார்ஜ் கூட போறாரு. ஸோ
மணிக்கூர்ல ஒர்க் பண்ற மணிக்கூர்ல அதே மாதிரி நார்மலா ரிமோட்ல ஒர்க் பண்ற அந்த பேட்டரியெல்லாம் வந்துட்டு நீண்ட நாளைக்கு பாய்க்கும். இப்ப டாய்ஸுக்கெல்லாம் நீங்க போட்டு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா பேட்டரிகள் இந்த பேட்டரியெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், குயிக்கா சார்ஜ் இறங்கிடுவாரு. அப்ப என்ன செய்யும், அடுத்து வேற பேட்டரி பாய்க்கும். சரியா? இப்ப இவர் என்ன செய்வார், 1500 மில்லி ஆம்பியர் அவர்னு சொன்னா 1500 மில்லி ஆம்பியர் 1500 மில்லி ஆம்பியர் சொல்றது கிட்டத்தட்ட 1.5 ஆம்பியர். அவர் என்ன செய்வார், ஒரு மணித்தியாலத்துக்கு தரக்கூடிய ஆற்றல் இவர். அப்ப இவர் எல்லாம் என்ன செய்வார், சுவர் கடிகாரம் நம்ம வீட்டுல பயன்படுத்துற கணிகாரம் போன்ற சிறிய எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்துவோம். அதே போல சி டைப்பான மின் இதை பாருங்க சொன்னா இசைக்கருவிகள் போன்ற நடுத்தர அளவு உபகரணங்களை பயன்படுத்துவோம். அப்ப அவர் வந்துட்டு இவரோட கூட 5000 mAh இருப்பார், 5000 mAh. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா டி டி டைப், அதாவது இந்த இவரோட கொஞ்சம் பெரிய ஆள். அப்ப இவரோட பெரிய ஆளுங்கிறதால இவர் கெப்பாசிட்டி கொள்ளளவு தன்மையும் அதே போல இவர் அதாவது சைஸ் மனுஷிய பெருசா இருக்காரு. இப்ப இவங்க வந்துட்டு யாரு என்னது பயன்படுத்துவது, மின் விளக்குகள், மோட்டார் போன்ற மோட்டார்னு சொன்னா நம்ம மோட்டருக்கு பயன்படுத்துன்னு சொன்னா இந்த பேட்டரி பயன்படுத்துறது சிறந்தது. ஏன்னு சொன்னா இவர் எம்ஏஹெச் பெருமானம் கூட என்ன மோட்டருக்கெல்லாம் கொஞ்சம் கூட கரண்ட் வந்துட்டு போவாரு. ஸோ அதாவது சும்மா யூஸ் பண்ற அந்த டிசி மோட்டரை சொல்றேன். ஸோ அந்த டிசி மோட்டர்லாம் செயற்படுத்துறதுக்கு சிறந்த ஆள் வந்துட்டு யாரு, டி டைப்பான மின்கலங்கள் சிறந்த ஆள். ஓகே, அடுத்து பாருங்க, இவ்வெல்லா களங்களும் இரசாயன களங்களாகும். இவை எந்த மின்கலமாக எடுத்தாலும் நம்ம இரசாயன களங்களா இருக்க போற. அவற்றில் நடைபெறும் இரசாயன தாக்கங்கள் காரணமாக ஒரு மின்னியக்க விசை பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப அதுல நடக்கிற இரசாயன தாக்கத்தால தான் செய்வங்களுக்கு மின்னியக்க விசை பிறப்பிக்கப்படுது. இதன் மூலம் முடிவிடங்களுக்கு இடையே ஒரு அழுத்த வித்தியாசம் உண்டாக்கப்படுகின்றது. சரியா? அப்ப இந்த இரசாயன சக்தி மின்சக்தியா மாற்றப்படுது. இதனால என்ன செய்வோம்னு சொன்னா இந்த மின்கலத்தொண்டு அழுத்தம் சொன்னா அந்த முடிவிடங்களுக்குள்ளேயே ஒரு அழுத்த வேறுபாடு பெயர்ந்து. சரியா? அடுத்து சொல்றாங்க பாருங்க, மின்கலங்களில் இரசாயன சக்தியை மின்சக்தியா மாற்ற செயற்பாடு நடைபெறுகிறது. அப்ப இதனை விரைவுபடுத்தும் நித்திய இரசாயன பொருட்கள் மின்கலங்களில் காணப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு மின்கலங்களை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொன்றிலையும் ரசாயன பொருள் வித்தியாசப்படும். ஒன்று லித்தியம் அயன் அறியும் அல்லது ஒன்றுல நாக கார்பன் அறியும். அப்ப ரசாயன பொருள் என்ன செய்ய ஒவ்வொன்றுக்கு ஒன்று வித்தியாசம் அறிப்பாரு. அப்ப தேவைப்படுற அதாவது ஒவ்வொரு தேவையை பொறுத்து. சரியா? அப்ப நாம வீட்டுல அதாவது இந்த யூஸ் பண்றோம், மணிக்கூட்டு யூஸ் பண்றோம், இந்த நாக கார்பன் உள்ளவர்களும் பாய்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம லித்தியம் அயன பேட்டரியை போடுறது சிறந்தது. அப்ப ஒவ்வொரு தேவைகளுக்குமே என்ன செய்யணும்னா பேட்டரி பயன்படுத்தணும். இப்ப போன் பேட்டரியை கொண்டு நம்ம கால்குலேட்டர் போடுறது சிறந்ததா இல்லை. ஸோ ஒவ்வொரு தேவைகளுக்கு இது மாதிரி இருக்கும். பொதுவா வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நாக கார்பன் உலக கலங்களை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷேப்ல தான் வருவாங்க. இவங்க இந்த ஷேப்ல இருப்பாங்க. போன் பேட்டரியில பார்த்து என்ன செய்ய அவங்க வேற வேற டிஃப்ரெண்ட் மாடல்ல இருப்பாங்க. என்ன அவங்க லித்தியம் அயன் பேட்டரிகள் பயன்படுத்தப்படும். ஓகே, முதன்மை கலங்கள். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வெற்றியை நாம எடுத்தோம்னு சொன்னா அவரை நம்ம பிரதானமாக 2 வகைப்படுத்துவோம். மின்கலங்களை பொதுவாக நாம் என்ன செய்யணும்னு சொன்னா 2 வகைப்படுத்துவோம். மின்கலங்களை பொதுவா நம்ம எடுத்தோம்னு சொன்னா உங்களை 2 வகைப்படுத்தும். ஒன்று மின்கலங்கள், மின்கலங்களை எடுத்தோம்னு சொன்னா என்ன செய்வோம், நம்ம 2 விதமாக பிரிப்போம். ஒன்று முதன்மை கலங்கள், முதன்மை கலம். அடுத்தது துணை கலம். சரியா? இப்ப முதன்மை கலம்னு சொல்றது பிரைமரி பேட்டரின்னு சொல்லுவோம். இவர்ல என்ன சொன்னா இவரை 1 டைம் தான் யூஸ் பண்ணும், ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். துணைக்கலங்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் சொன்னா அவங்க திரும்ப திரும்ப சார்ஜ் பண்ணக்கூடிய ஆக்கள். சரி, இவரு முதன்மை கலம் சொன்னா இப்ப நம்ம அவரை பாவிச்சுட்டு என்ன செய்யும், வீசிடுவோம். ஆனா துணைக்கலங்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் சொன்னா அவர்ல இருக்கிற ரசாயன அதாவது மின்னேற்றங்கள் இல்லாம போனாலும் அவரை திரும்ப சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம். இப்ப துணைக்கலங்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி அடிப்பாங்க. அப்ப போன் பேட்டரியெல்லாம் நாம பாய்க்கிற பேட்டரி எப்படி துணைக்கலங்களா இருப்பாங்க. இதுவே வந்துட்டு நாம எடுத்துன்னு சொன்னா நம்மளோட மணிக்கூட்டுக்கு யூஸ் பண்றீங்க பேட்டரி, அதெல்லாம் வந்துட்டு இந்த நாக காவல் உலகங்கள்லாம் பேட்டரி எல்லாமே எப்படிப்பட்டார்கள் முதன்மை கலங்கள். முதன்மை கலங்கள் சொல்லும் பிரைமரி சரி இல்ல பிரைமரி பேட்டரின்னு சொல்லுவோம், பிரைமரி பேட்டரி. அதே போல துணைக்கலங்களை சொல்லுவோம் நம்ம செகண்டரி பேட்டரின்னு சொல்லுவோம், செகண்டரி
பேட்டரின்னு சொல்லுவோம். அதே போல இன்னொரு பேர் சொல்லுவோம், இவரு சார்ஜ் பண்ணக்கூடிய ஆள் தானே, இவரை நம்ம சார்ஜ் பண்ணுவோம், அதை சொல்லுவோம் ரீசார்ஜபிள் பேட்டரி. ரீசார்ஜபிள் பேட்டரின்னு சொல்லுவோம். இல்லையே நல்லா விளங்கிக் கொள்ளலும், ரீசார்ஜபிள் பேட்டரி தான் துணைக்கலங்கள். அவரை தான் நம்ம சார்ஜ் பண்ண இயலாம். இவரை சார்ஜ் பண்றதுல என்ன நடக்கும்? வெற்றி வெடிக்கும். சில வெற்றி வெடிக்கும், அது தீ பொறிகள் உருவாகும், தீ உருவாகும். சரியா? ஆகவே நீங்க ஒரு காலமும் மணிக்கூட்டு யூஸ் பண்ற அந்த நாக காபன் வெற்றி எல்லாம் வந்துட்டு என்ன செய்யாதீங்க, சார்ஜ் பண்ணாதீங்க. சரியா? அப்ப துணைக்கலங்களை தான் நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி போட்டு லீக் இந்த சார்ட்டை போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கறது ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப சொல்றாங்க முதன்மை கலங்கள் பிரைமரி செல்ஸ், பிரைமரி பேட்டரி சொன்னா என்னன்னு சொல்லி, சில ரசாயன பொருட்களை பயன்படுத்தும் போது அவற்றில் உள்ள ரசாயன பொருட்கள் படிப்படியாக குன்றும். என்ன வெற்றியை நம்ம தொடர்ந்து பாய்ச்சிட்டே இருந்தோம்னு சொன்னா அதுல இருக்கிற என்ன செய்யாது, டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருப்பாரு, படிப்படியாக குன்றும். அதே வேளை களம் மேலும் பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு மாறுகின்றது. அப்ப வெற்றி என்ன செய்யுது, வெற்றி இறங்கி வைத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப வெற்றி என்ன செய்ய, நலிவடைந்த நிலைக்கு போகிறாரு. இவ்வகை களங்கள் என்ன செய்யும் சொன்னா முதன்மை களங்கள் எனப்படும். இப்ப முதன்மை களங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள், இப்ப காலம் போக போக அவங்க என்ன செய்வாங்க, அதுல இருக்கிற ரசாயன பொருட்கள் என்ன செய்யும் சொன்னா நலிந்த நிலைக்கு போகும். சோ அதுக்கு பிறகு அந்த வெற்றியை பாவிக்க இயலாது. அந்த நிலைக்கு போற ஆள் தான் யாரு, முதன்மை களங்கள், பிரைமரி செல்ஸ் சொல்லுவோம். அப்ப இது ஒரு பிரச்சனை. ஆக இதுக்கு ஒரு மாற்று தீர்வா வாரால் தான் யாருன்னு சொன்னா பாருங்க, துணைக்களங்கள். அடுத்த பாகப்படும் துணைக்களங்கள். இதை சொல்ல பாருங்க, சில வகை களங்கள் நலிந்த நிலைமையை அடைந்த பின்னர் இரசாயன பொருட்களை மறுபடியும் நிரப்பி அவற்றை பயன்படுத்தலாம். அவற்றை என்ன செய்யலாம், நம்ம பயன்படுத்தலாம். இவ்வாறு களங்களை பயன்படுத்தும் போது நடைபெறும் இரசாயன தாக்கம், இப்ப நம்ம களம் உண்ட ஒரு பேட்டரியை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா போன பேட்டரி என்ன செய்யுன்னு சொன்னா சார்ஜ் இறங்குது. என்ன சார்ஜ் இறங்குது, அப்ப இறக்கம் அடையுதுன்னு சொல்லுவோம், டிஸ்சார்ஜிங் சொல்லுவோம். சரியா? அதே போல நம்ம போன் வந்துட்டு சார்ஜ் ஃபுல்லா இறங்கிட்டாருன்னு சொன்னா என்ன செய்யணும், திரும்ப போனை கொண்டு போய் சார்ஜ் பண்ணுவோம், சார்ஜிங். அப்ப நம்ம போனை என்ன செய்யணும், அதை ஏற்றம் செய்கிறோம், அதை பேட்டரியிட ஏற்றம் செய்கிறோம், அதை சொல்லுவோம் என்ன, சார்ஜிங், ஏற்றம் செய்தல். அப்ப பேட்டரியை நீங்க அதாவது போனை பயன்படுத்தி யூஸ் பண்ற டைம்ல என்ன நடக்குது, டிஸ்சார்ஜ் ஆகுது, பேட்டரி வந்துட்டு இறக்கம் அடைகிறாரு. பேட்டரியில இந்த சார்ஜ் வந்துட்டு குறைகிறாரு, அதை சொல்லும் இறக்கம் அடைதல் சொல்லுவோம். அப்ப பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்குள்ள அதை ஏற்றம் அடைதல் சொல்லுவோம். இப்ப அதான் சொல்றான் பாருங்க, இவ்வாறு களங்களை பயன்படுத்தும் போது நடைபெறும் இரசாயன தாக்கம், இறக்கம், அதை சொல்லும் இறக்கம், இரசாயன தாக்கம் முடிவடைந்த பின்னர் மறுபடியும் பயன்படுத்துவதற்கு புறமாற்றத்தக்க இரசாயனத்துக்கு தாக்கத்துக்கு, புறமாற்றத்தக்க இரசாயன தாக்கத்துக்கு, அதை சொல்லும் நம்ம சார்ஜிங், ஏற்றுவதற்கு உட்படுத்தத்தக்க களங்கள் துணைக்களங்கள் எனப்படும். துணைக்களங்கள் அல்லது மீளேற்றத்தக்க ரீசார்ஜபிள் பேட்டரி எனப்படும். சரியா? அப்ப அடுத்து சொல்றாங்க பாருங்க, இங்க பாருங்க, பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள பிளஸ்ல இருந்து கரண்ட் வந்தாரு, பிளஸ் முடிவிடத்துல இருந்து என்ன செய்யறாரு, கரண்ட் வந்தாரு. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப பேட்டரியை நான் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன், பேட்டரியை நாம என்ன செய்ய யூஸ் பண்ணக்குள்ள பிளஸ்ல இருந்து வந்தாரு. இப்ப நான் பேட்டரியை சார்ஜ் பண்ணக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா கரண்ட் எங்க போவாரு, கரண்ட் நம்மளோட சார்ஜர்ல இருந்து கரண்ட் எப்படி போவாரு, பேட்டரியோட பிளஸ் நோக்கி போவார், பிளஸ் நோக்கி போவார். அப்ப என்ன செய்வாரு, திரும்ப என்ன செய்ய, பேட்டரி வந்துட்டு சார்ஜ் ஆகுவார். இப்ப நேரத்தோட என்ன செய்ய, பிளஸ்ல இருந்தா பேட்டரியில இருந்தா கரண்ட் வந்துக்கு சார்ஜ் பண்ணக்குள்ள, நான் போனை சார்ஜ் பண்ணக்குள்ள என்ன செய்யணும், சார்ஜர்ல இருந்து கரண்ட் பேட்டரிக்கு போட்டுறாரு. அதான் சொல்றாங்க பாருங்க, இங்கு களத்தின் நேர் முடிவிடத்துக்கு முரண்மாற்றத்தக்க மின்னோட்டம் பாய செய்யப்படுகின்றது. அதில் இறக்கத்தின் போது இரசாயன தாக்கம் புறமாற்றத்தக்கது, இது ஏற்றல் எனப்படும். அதேவேளை வழங்கப்படும் மின்சக்தி இரசாயன சக்தியா தேவைக்கப்படும். நீங்க என்னதான் மின்சக்தியை கொடுத்தாலும் வெற்றி வந்துட்டு எப்படிப்பட்டால் வெற்றி ரசாயன சக்தியை மட்டும் சேமிச்சு வச்சுப்பாரு. நம்ம கொடுக்குற மின்சக்தி என்ன செய்யப்படும், ரசாயன சக்தியாக சேமிக்கப்பட போகுது. அப்போது களம் மறுபடியும்
தொடக்க நிலைமையை அடைத்தாரு. இப்ப பேட்டரி வந்துட்டு போன பேட்டரி ஃபுல்லா சார்ஜ் இறங்கிட்டான்னு சொன்னா அவரை நம்ம யூஸ் பண்ணியல பவர் ஆஃப் ஆயிடுவாரு. திரும்ப அவரை சார்ஜ் பண்ற டைம்ல திரும்ப என்ன செய்யலாம், நீங்க பழைய நிலைமையை பயன்படுத்தலாம். நவீன தொலைபேசிகளுக்காக மீளற்றத்தக்க தட்டை கலங்களாகிய 3.7 லித்தியம் இரும்பு கலங்கள், அது சொல்லும் லித்தியம் அயன் சொல்லும் பிள்ளைகள் பாருங்க. அதுக்கு பேர் என்ன செய்யும் சொன்னா லித்தியம் அயன். இப்படித்தான் அதை குறிப்பேன் நம்ம, லித்தியம் அயன் சொல்லித்தான் குறிப்பேன். IRON சொல்லி போட மாட்டேன், LIION சொல்லி தான் போடுவோம், லித்தியம் அயன் சொல்லி போடுவோம். சரியா, அதான் யூஸ் பண்ற போன் பேட்டரி. இதுக்கு பிறகும் வேற டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கு பதிலாகவும் வேற டெக்னாலஜி வந்திருக்கு. சரியா, 3.7 வோல்டேஜ் லித்தியம் இரும்பு கலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் காலப்போக்கில் மறுபடியும் ஏற்றத்தை வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படிப்படியாக குறைகின்றது. அதாவது பிள்ளைகள் பாருங்க, நீங்க ஸ்டார்ட்ல போனை வாங்கக்குள்ள எந்த அளவு பேட்டரியோட சார்ஜ் வந்துட்டு தாக்குப்பிடி, அதாவது நீங்க பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா எப்படியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 டேக்கு யூஸ் ஆகிப்பாரு. இப்ப பேட்டரியை ஃபுல்லா சார்ஜ் பண்ணீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஹவர்ஸுக்கு மேல இருக்காது, என்ன பேட்டரி யூஸ் ஆகாது. அதாவது என்ன செய்யணும்னு சொன்னா அங்க உள்ள அந்த ரசாயன பொருள் என்ன செய்யணும்னு சொன்னா சிதை வழியில ரசாயன காலப்போல என்ன செய்வாரு, நம்ம பேட்டரியில ஆரம்ப புதுசா இப்ப வாங்கினோமோ அப்புறம் இந்த பேட்டரி மாதிரி இப்ப இருக்காது அந்த போன்ற பேட்டரி. சரி, அப்ப ரசாயன பொருட்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அவரு தாக்கமடைகிறாரே, அதான் சொல்றாங்க பாருங்க. எனினும் காலப்போக்கில் மறுபடியும் ஏற்றத்தை தேக்கி வைப்பதற்கான ஆற்றல் படிப்படியாக என்ன செய்யறாங்க, குறைவடைகிறது. சரியா இல்லையா? இப்ப பாருங்க, அடுத்து நாம பார்க்க போறோம். வெற்றி பார்த்திருக்கோம். வெற்றியில பாத்தீங்கன்னா துணை வெற்றியை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பிரைமரி, அதாவது முதன்மை களம். முதன்மை களங்கள் சொன்னா அவரு சார்ஜ் பண்ணல, ஒரு தடவை யூஸ் பண்ணணும்னு சொன்னா அவரு தூக்கி வீச வேண்டியதுதான். அடுத்தது துணைக்களங்கள். துணைக்களங்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க அதுல இருக்கிற ரசாயன பொருட்கள் வந்துட்டு நலிவடைந்தாலும் அவர் என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அடுத்தது பேட்டரி கட்டு, அதாவது பேட்டரி பெக்குன்னு சொல்றாங்க. இப்ப பார்க்கலாம் பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஈய அமில களங்கள் 2 வோல்டேஜான ஈய அமில களங்கள் தானே என்ன செய்யணும் சொன்னா வாகன பேட்டரியில பயன்படுத்துன்னு சொன்னா, வாகன பேட்டரி எடுத்தீங்கன்னு சொன்னா அவரு கிட்டத்தட்ட 12 வோல்டேஜ். வாகன பேட்டரி எத்தனை வோல்டேஜ்? 12 வோல்டேஜ். ஆகவே எங்களுக்கு 12 வோல்டேஜ், இங்க எத்தனை ஐயாரு 2 வோல்டேஜ் இருக்காரு. அப்ப பேட்டரி கட்டுன்னு சொன்னா, பேட்டரி பேக்குன்னு சொன்னா என்ன சொன்னா, இப்படி 2 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் சொல்லி 6 பேட்டரிகளை, 6 களங்களை, 6 களங்கள், செல்ஸ், களங்கள் சொல்லும், செல்ஸ் களங்கள். சரியா, 6 களங்கள் என்ன செய்ய சொன்னா ஒன்றுக்கு ஒன்று என்ன அடுக்கி அதுல இருந்து என்ன செய்ய எடுக்காங்க, ஒரு வோல்டேஜ் எடுக்காங்க. எவ்வளவு? 12 வோல்டேஜ் எடுக்காங்க. விளங்குதா? பேட்டரி பேக்குன்னு சொன்னேன்னு, பெக்குன்னு சொல்றது என்ன, பேட்டரி பேக்குன்னு சொல்றது மின்கல கட்டுன்னு சொன்னா சிறிய அளவான வோல்ட் அளவு கொண்டு களங்களை ஒன்றோட ஒன்று அடுக்கி அதுல இருந்து என்ன செய்யற பெற வோல்ட் அளவு, மொத்தமா பெரிய வோல்ட் அளவு பெற்றுன்னு சொன்னா அது மின்கல அடுக்குன்னு சொல்லு, மின்கல அடுக்குன்னு சொல்லி சொல்லுவோம். மின்கல கட்டுன்னு சொல்றீங்க, மின்கல அதுக்கு சிறந்த பேர் மின்கல அடுக்குன்னு சொல்லுவோம், அடுக்கு. இப்ப பாருங்க, நோட்ஸ் சொல்லியாங்க, சில முதன்மை, அப்ப பேட்டரி பேக் வந்துட்டு எப்படிப்பட்டால் முதன்மை களங்களையும் அடுக்கலாம், அதே போல துணை களங்களையும் அடுக்கலாம். இப்ப சொல்றாங்க பாருங்க, சில முதன்மை அல்லது துணை களங்களை தொடராக அல்லது சமாந்தரமாக தொடுப்பதன் மூலம் பேட்டரி பேக் உருவாக்கப்படும். இப்ப நம்ம பேட்டரி பேக் எப்படி உருவாக்கலாம் பிள்ளைகள், இந்த களங்களை இப்படி பேட்டரி இருக்கான்னு சொன்னா அவரை நான் செய்யலாம், பேட்டரிகளை எல்லாரையும் தொடரா தொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன செய்யும், இந்த பேட்டரிகளை இங்க சமாந்தரமா தொடுக்கலாம். சமாந்தரமா தொடுக்கலாம். சரி, அது ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி நாம என்ன செய்யணும், நம்ம பேட்டரியில எந்த அளவான வோல்ட் அளவு வேணும், அதே போல பேட்டரியில அந்த MAH பெருமானம் எப்படி வேணும்னு சொல்லி அதுக்கு தீர்மானிக்கிற ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், நம்ம ஒன்று தொடரா தொடுமா அல்லது சமாந்தரமா தொடுவோம். அதான் சொல்றாங்க பாருங்க, சில முதன்மை அல்லது துணைக்களங்கள் தொடராக அல்லது சமாந்தரமாக
தொடுக்கப்படும் ஒழுங்கமைப்பு பேட்டரி கட்டு, பேட்டரி அடுக்குன்னு சொல்லுவோம். பேட்டரி அடுக்கு அல்லது மின்கல அடுக்கு. அதுக்கு பேட்டரி கட்டுன்னு சொல்றதை விட மின்கல அடுக்குன்னு சொல்றது சிறந்தது. மின்கல அடுக்கு எனப்படும் துணைக்களங்கள் அடக்கிய கட்டுகளை பரவலாக பயன்படுத்தப்படும். இப்ப என்ன சொன்ன எஃபிஷியன்ட் எது, அதாவது வினைத்திறன் எது, துணைக்களங்களை பயன்படுத்துறது தானே. இப்ப முதன்மை களங்களை நாம என்னதான் அப்படி வச்சு பயன்படுத்தினாலும் அவரு சார்ஜ் இறங்கினது பிறகு அவரை வீசிடுவோம். ஏன் அவரை சார்ஜ் பண்ணல. இதுவே நம்ம துணைக்களங்களை பயன்படுத்தணும் சொன்னா என்ன செய்யலாம், நம்ம சார்ஜ் போனாலும் என்ன செய்யலாம், அது நம்ம சார்ஜ் பண்ணி கொள்ளலாமே. ஓகே, அப்ப பேட்டரி பேக்குன்னு சொன்னா விலையும் கொள்ளணும். அப்ப பேட்டரி பேக்குன்னு சொல்றது என்னது, சில முதன்மை அல்லது துணைக்களங்களை தொடராக அல்லது சமாந்தரமாக தொடுக்கப்படும் ஒழுங்கமைப்பு. ஒழுங்கமைப்பு தான் என்ன, மின்கல அடுக்கு, பேட்டரி கட்டு. அவருக்கு இங்கிலீஷ் சொல்லலாம் சொன்னா பேட்டரி பேக் எனப்படும். ஓகே, ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது ஸ்டெக் ஆயின பிள்ளைகள் அந்த கவரேஜ் பிரச்சனை ஆகிற பிள்ளைகள் வந்துட்டு கடைசியில ரெக்கார்டிங்கும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப தந்திருக்காங்க. இப்ப நான் 3 ஃபார்மேட்ல தந்திருக்காங்க, பேட்டரி அடிக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பேட்டரியும் வந்துட்டு என்ன செய்யணும் சொன்னா தொடராக அடுக்கப்பட்டு, எல்லா பேட்டரியும் தொடராக அடுக்கப்பட்டு, அதே போல இங்கேயும் தொடராக தான் அடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா முடிவிடங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா அடிக்கிருக்காங்க. ஒவ்வொன்றையும் பார்ப்போம் நம்ம. அடுத்தது வந்துட்டு எப்படி அடிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா எல்லா பேட்டரிகளையும் சமாந்தரமாக அடிக்கிருக்காங்க. எல்லா பேட்டரியும் சமாந்தரமா அடிக்கிருக்காங்க. இப்ப நாம முதலாவது பார்க்க போறோம்னு சொன்னா எல்லா பேட்டரியும் இப்படி தொடராக தொடுத்த சந்தர்ப்பத்தை பார்க்க போறோம். சரியா? இப்ப இந்த இதை கன்சிடர் பண்ணுங்க. ஒரு மின்கலத்தின் நேர் முடிவிடம் மற்ற மின்கலத்தின் மறைமுடிவிடத்துடன், ஒரு மின்கலத்திட நேர்முடிவிடம், இந்த மின்கலம் ஒன்று எடுத்து சொன்னா இந்த வெற்றிட நேர்முடிவிடம் இந்த வெற்றி எடுத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், இந்த வெற்றிட இந்த முதலாவது படத்தை பாருங்க. முதலாவது படத்துல இருக்கிற பாருங்க, ஒரு வெற்றியில நேர்முடிவிடம், இந்த வெற்றியில நேர்முடிவிடம், இந்த பெரிய கோடை சொல்லுவோம் நேர்ன்னு சொல்லுவோம், இந்த சின்ன கோடை சொல்லுவோம் மறைன்னு சொல்லுவோம். என்ன பெரிய பிளஸ் சொல்லுவோம், இவர் மறைன்னு சொல்லுவோம். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு மின்கலத்தின் நேர்முடிவிடம், இந்த மின்கலத்துல நேர்முடிவிடம் மற்ற மின்கலத்தின் மறைமுடிவிடத்தின், அப்ப இந்த இதை நேர்முடிவும் என்ன செய்யும், இந்த மின்கலத்துல மறைமுடிவிடத்திட. ஓகே, தொடுக்கப்படுமாறு பல மின்கலங்கள் உரு ஏயில் காணப்படுகின்றவாறு தொடராக தொடுக்கப்படும் போது, இப்படி தொடுக்கிற டைம்ல, இப்படி பல மின்கலங்கள் நம்ம தொடுக்கிற டைம்ல போது மின்கலங்களின் ஊடாக சம மின்னோட்டம் பாயும். என்ன சொன்ன பிள்ளைகள், ஒரு தொடர் சுற்றுல சமனான மின்னோட்டம் தான் பாயும். ஒரு தொடர் சுற்று எடுத்தோம்னு சொன்னா அதனூடாக சமனான மின்னோட்டம் தான் பாயும். அதே வேளை வோல்ட் அளவை கூட்டலாம். இப்படி நாம ஒவ்வொன்றையும் தொடராக நம்ம வெற்றி ஒவ்வொன்றுக்கு பக்கத்துல ஒவ்வொன்று நம்ம இப்படி இது இவர பிளஸோட இவர மைனஸ், இவர மைனஸோட இவர பிளஸ், சரி அப்படி என்ன பிளஸோட மைனஸ், பிளஸோட மைனஸ், பிளஸோட மைனஸ் அப்படி தொடுத்து வந்தோம்னு சொன்னா, இப்படி தொடராக இங்கே காட்டுக்கப்பட்ட மாதிரி தொடராக தொடுத்து வந்தோம்னு சொன்னா என்ன செய்யணும் சொன்னா, வெற்றிட அங்க இருந்து அந்த வெற்றி பேக்கிட இருக்கிற வோல்ட் அளவு அதிகமாகி, அந்த வெற்றி பேக்கில இருந்து வர வோல்ட் அளவு என்ன செய்யும், உங்களுக்கு அதிகமாகி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இது ஒரு V1 இப்ப விங்கிறது மொத்தமான வோல்ட் அளவு எப்படி பாரு, V1 plus V2 plus V3 plus V4 ஈக்குவல். ஆகவே நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், V1 வந்துட்டு நான் 2ன்னு சொல்றேன், அதே போல V2ம் 2, V3ம் 2, V4ம் 2. இப்ப அடுத்துன்னு சொன்னா இப்ப பாருங்க, இப்ப எக்ஸாம்பிள் செய்யுங்க, நீங்க இதை கொப்பில போட்டு எழுதி கொள்ளுங்க, நீங்க என்னோட சேர்ந்து எழுதுங்க. அப்ப V சமன் எப்படி வருவாரு, V சமன் V1 எதுனா 2, 2 சக 2, அப்ப V2 2, அதே போல V3 2, அதே போல V4 2. ஆகவே இந்த மின்கல அடுக்குல இந்த வெற்றி பெக்குல இருந்து ரெண்டு. ஆகவே இந்த மின்கல அடுக்குல இருந்து வார மொத்த அழுத்தம் எப்படி இருக்க போறாரு, எனக்கு 2 2 4 4 2 6 6 2 எத்தனை 8 வோல்டேஜ் வருது, 8 வோல்டேஜ் வருது. விளங்குதா, 8 வோல்டேஜ் வருது. சரியா? அதே போல எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள்,
எழுதி கொடுங்க. அதே போல இந்த சுற்றுல இப்ப இது ஒரு களத்தை நான் 2 வோல்டேஜ் சொல்லி எடுத்தேன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்துல இப்ப என்னன்னு சொன்னா இங்க என்ன செஞ்சிருக்காங்க பாருங்க. இங்க என்ன செய்யற நாம எல்லாத்தையும் தொடராக தொடுத்திருக்கோம். ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸோட கனெக்ட் பண்ற மாதிரி தொடுத்திருக்கோம். ஆகவே இதுல இருந்து நம்ம கிடைக்கிற வோல்ட்ல என்ன செய்ய போனா எல்லா வெற்றியோட வோல்ட்டையும் மொத்தமா கூட்டி வார அழுத்தம் தான் இந்த வெற்றி பேக்கோட மொத்த அழுத்தம் மாதிரி இருப்பாரு. அடுத்தது சரி அடுத்தது ஓகே சாரி இதே பாருங்க. இவ்வாறு மோட்டார் வாகனங்களில் தொடக்கி மோட்டாருக்கு தேவையான வோல்ட் அளவை அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொடக்கி மோட்டார் நம்மளோட வாகனத்துல யூஸ் பண்ற தொடக்கி மோட்டார் செல்ஃப் மோட்டார்னு சொல்லுவோம். சரியா தொடக்கி மோட்டாரை மோட்டாருக்கு தேவையான வோல்ட் அளவை பெறுவதற்கு இப்ப என்னன்னு சொன்னா பிள்ளைகள் தொடக்கி மோட்டார் ஸ்டார்டர் மோட்டார் எடுத்தீங்கன்னு சொன்னா வாகனத்துல அந்த ஸ்டார்டர் மோட்டாருக்கு 12 வோல்டேஜ் தேவை. இந்த ஸ்டார்ட் மோட்டருக்கு தேவையான வோல்ட் அளவு எவ்வளவு 12 வோல்டேஜ். அப்ப அந்த 12 வோல்டேஜ் பெறுன்னு சொன்னா இந்த ஃபார்மட்ல தான் யூஸ் பண்ணப்படும். அந்த வெற்றி அடுக்குகள் இங்க இருக்கிற அந்த வெற்றி அடுக்குகள் இந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ணப்படும். எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னா பாருங்க அது சொல்றாங்க பெறுவதற்கு 2 வோல்ட் அளவு ஈய அமில களங்கள் 2 வோல்டேஜ் அளவு இருக்கிற ஈய அமில களங்கள் 6 களங்கள் அந்த 6 களங்களை தொடராக என்ன செய்யறாங்க தொடராக இந்த ஸ்டெப் தொடராக பாருங்க இதுல பாருங்க தொடராக தொடுத்து 12 வோல்டேஜ் பெறப்படும். அவங்களுக்கு 12 வோல்டேஜ் தேவை. இவங்கள்ட்ட 2 வோல்டேஜ் பெறுமதி உள்ள 6 களங்கள் இருக்காங்க சொன்னா அவர் என்ன செய்யணும் எல்லாத்தையும் தொடரா தொடுக்கிற டைம்ல நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்காங்க 12 வோல்டேஜ் கிடைக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க தொடர் தொகுதியில் ஒரு களம் நலிவடைந்து திறந்தால் சுற்று தொடுப்பு அகற்றப்படும். சுற்று குறிஞ்சுற்று ஆகும்போது பெறத்தக்க வோல்ட் அளவு குறைவடையும். அதாவது பிள்ளைகள் பாருங்க என்ன பிரச்சனை இதுல ஒரு பேட்டரி வந்துட்டு அடிபட்டு போயிடுன்னு சொன்னா அதாவது இந்த தொடர் சுற்றுல இப்படி கனெக்ஷன் இருக்காரு இப்படி கனெக்ஷன் இருக்காரு. இப்ப எல்லாம் கனெக்ஷன் இருக்காங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல எதனாலும் இந்த சுற்றுல குடிக்கிற ஒரு பேட்டரி வந்துட்டு பழுது அடைந்தா இந்த பேட்டரியில எதனால ஒன்று பழுது அடைந்தா இந்த பேட்டரி பெக் ஒர்க் பண்ணாது. இந்த பேட்டரி பெக் ஒர்க் பண்ணாது. இதுல இந்த பேட்டரி பெக்ல இருக்கிற ஒரு களம் அடிபட்டாலும் இந்த பேட்டரி பெக் என்ன செய்ய உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. அதான் சொல்றாங்க பாருங்க தொடர் தொகுதியில் ஒரு களம் நலிவடைந்து திறந்தால் சுற்று தொடுப்பு அகற்றப்படும். சுற்று என்ன செய்யப்பா தொடுப்பு அகற்றப்படும். அப்ப தொடுப்பு அகற்றப்படும் சொன்னா இதுல என்ன செய்யணும் வோல்ட் அளவு பெரிய நாங்க. அதே போல இந்த சுற்றுல இவடத்துல பாருங்க இவடத்துல நம்ம இப்படித்தானே கனெக்ட் பண்ணிப்போம். இவர மைனஸோட இவர பிளஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதே போல இவர மைனஸோட இவர பிளஸ் கனெக்ட் பண்ணிக்கும். இந்த பிளஸ் கனெக்ட் பண்ணிக்கும். இந்த மைனஸோட இந்த பிளஸ் இந்த மைனஸோட இந்த பிளஸ் கனெக்ட் பண்ணிக்கும். இப்ப இந்த சம்டைம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மைனஸ் இங்க இந்த பெட்டியில இருக்கிற மைனஸ் டிரெக்டாகவே இந்த பிளஸுக்கு கனெக்ட் பண்ணப்பட்டா ஷார்ட் சர்க்யூட் சொல்லுவோம். ஒரு ஆளை விட்டு போட்டு என்ன செய்ய நடுவுல இருக்கிற ஒரு ஆளை விட்டு போட்டு இங்க 2 இடையில இருக்கிற ஆள் ரெண்டும் கனெக்ட் பண்ணி பட்டா நடுவுரோலா இருக்காரு அவரை விட்டு போட்டு இந்த 2 பேரும் கனெக்ட் பண்ணி பட்டா என்ன நடக்குது ஷார்ட் சர்க்யூட் ஆகுறாரு. சுற்றாகும் போது பெறத்தக்க வோல்ட் அளவு குறைவடையும். ஆகவே நீங்க என்ன செய்யணும் சொன்னா இப்ப பாருங்க இப்ப இந்த பெற்றியில இவரோட ஷார்ட் சர்க்யூட் ஆயினான்னு சொன்னா இவரோட கனெக்ட் ஆயினான்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா இதுல இருந்து நம்ம நேரத்தெடுத்தின வோல்டேஜ் வந்து 8 வோல்டேஜ் எடுத்தோம். இப்ப நம்ம எடுக்க போது 6 வோல்டேஜ் போகுது. ஏன் அந்த களத்துக்கு நூலாக போறது என்ன செய்யறாரு பைபாஸ் லைனாக அதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக இந்த லைனாக பாருங்க இப்படி நேரா தான் போவோம். நேரா போனான்னு சொன்னா இந்த வோல்ட் அளவு சேர்த்து கொண்டு போவாரு. ஆனா என்ன நடக்குது இங்க இருந்து இப்படி கனெக்ட் ஆகிறதால என்ன நடக்குது ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த பெட்ரியோட வோல்ட் அளவு உங்களுக்கு கிடைக்காம போறாரு. இந்த பெட்ரியோட பெக்ல இருந்து வர வோல்டேஜ் எதிர்பார்க்கிற வோல்டேஜை விட என்ன செய்யணும்னா குறைவா தான் பெறத்தக்க வோல்ட் அளவு குறைவடையும். களங்களின் ஓட்டங்கள் மாறும்போது குறைந்த கொள்ளளவு உள்ள களம் விரைவாக ஏற்றப்பட்டு வெப்பமாகும். அதேவேளை அது விரைவாக இறக்கமடையும். சம கொள்ளளவை கொண்ட ஒரு வகை கொள்ளளங்களை பயன்படுத்தல் மிகவும் உகந்தது. சம கொள்ளளவுகளை கொண்ட ஒரு வகை கொள்ளளங்களை பயன்படுத்தல் மிகவும் உகந்தது. சரி அடுத்தது வந்துட்டு இந்த பேட்டரி பேக்ல தொடரா நம்ம பயன்படுத்த டைம்ல வார பிரச்சனை என்ன செய்ய போது ஒரு பேட்டரி வந்துட்டு பழுதா போனா மற்ற வந்து வேலை செய்யாது. இந்த பேட்டரி பேக் ஒர்க் பண்ணாது.
அதே போல ஷார்ட் சர்க்யூட் ஆகின்னு சொன்னா நம்மளுக்கு அதாவது குறிஞ்சுற்றாகினா வெற்றி வந்து குறிஞ்சுற்றாகினா நம்மளுக்கு எதிர்பார்க்கிற வோல்ட் அளவு குறை கிடைக்க போகுது. அதே போல பிள்ளைகள் இங்க வெற்றி பேக்ல நம்ம யூஸ் பண்ணக்குள்ள கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வெற்றி பேக்ல இருக்கிற வோல்ட் அளவு அந்த வெற்றி எழுற வோல்ட் அளவு சமனா இருக்கணும். ஒவ்வொன்று 2 வோல்டேஜ் சொன்னா எல்லாம் 2 வோல்டேஜ் இருக்கணும். 2 வோல்டேஜ் பேட்டரி தான் பயன்படுத்தணும். சரி, இப்ப ஒரு பேட்டரி பேக் வந்து 12 வோல்டேஜ் பேட்டரி பேக் தயாரிக்கப்படும். 6 பேட்டரி இருக்காரு. அந்த 6 பேட்டரி என்ன செய்வார் 2 வோல்டேஜ் 2 வோல்ட் தான் இருக்கணும். அவரு சம்டைம் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வோல்ட் அளவு மாற்றம் அடையலாம். இப்ப வாகன பேட்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு களத்தை விட இன்னொரு களம் வோல்ட் அளவு மாற்றம் அடைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அங்க டைமுக்கு என்ன செய்வாங்க அந்த பேட்டரியில இப்ப வந்துட்டு பேட்டரி வந்துட்டு சீல் பேட்டரியா தான் வருது. இப்படிதான் வருது, இப்படி ஒரு சீல் பேட்டரியா தான் வருது. ஸோ இப்படி பேட்டரி தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு முதல் இந்த கார் பேட்டரி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோ பேட்டரி எல்லாம் சொன்னா அதுக்கு என்ன செய்வாங்க திரும்ப என்ன செய்வாங்க அமில அதை ஃபில் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது பாருங்க, ஒரு பியில் காணப்படுகின்றவாறு பல களங்களின் ஒத்த முனைத்தன்மை நேர் அல்லது மறை உள்ள முடிவிடங்களை தொடுத்து தயார் செய்யப்பட்ட தொடர் தொகுதி இறுதி வோல்ட் அளவு குறைவடையும். இம்முறை செய்முறையா பயன்படுத்தப்படவில்லை. என்னன்னு சொன்ன பிள்ளைகள் இப்படி ஒரு பேட்டரி பேக் தயாரிக்கிறல்ல, இப்படி பேட்டரி பேக் கொண்டு தயாரிக்கிறல்ல, ஒன்று பேட்டரி பேக் இப்படி தயாரிக்கப்படும், இல்லைன்னு சொன்னா இந்த ஃபார்மேட்ல தயாரிக்கப்படும். இந்த ஃபார்மேட்ல தயாரிக்கப்படல. ஆனா உங்களோட விலகி கொள்ற அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கான இது போட்டு பாருங்க. என்னன்னு சொன்னா இப்படி முனைவிடங்கள் மாறி மாறி தொடங்கி இப்ப எப்படி பாருங்க, இதுல பாருங்க, இதுல மைனஸும் தொடுத்திருக்காரு. அதே போல இவடத்த பிளஸ் இதுல பிளஸும் தொடுத்திருக்காங்க. இந்த டைம்ல உங்களுக்கு எப்படி இவங்களை மொத்த வோல்ட் அளவு காண்றேன்னு சொல்லி பாருங்க. இப்ப இந்த டைம்ல வந்துட்டு பிள்ளைகள் பாருங்க எப்படி காண்றேன்னு சொன்னா இப்படி இருக்காரு பேச்சு மைனஸ் இன்னொரு மைனஸ் வருது. அதே போல இந்த பிளஸ் இது இவர மைனஸ் அதே போல இவர பிளஸ் கொடுத்துருக்கு. இப்ப என்ன சொன்னா பிள்ளைகள் இப்படி படங்கள் தரப்படுற டைம்ல என்ன சொன்னா எல்லாத்தையும் ஒரு டிரெக்ஷனுக்கு எடுங்க. சரி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப இது வந்துட்டு 2 வோல்டேஜ் தானே, இவர் 2 வோல்டேஜ், இவர் 2 வோல்டேஜ், இவர் 2 வோல்டேஜ், இவர் 2 வோல்டேஜ். இவரெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா இப்ப பாருங்க இந்த பெட்டியில இருந்து வார மின்னோட்டம் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த திசையில வருவார். இந்த திசையில தான் வர சான்ஸ் இருக்கு. என் பெட்டியில நேர்முடியில் தான் மின்னோட்டம் வருவார். ஆனா இந்த பெட்டியில இருந்து வார மின்னோட்டம் என்ன செய்வார் இந்த திசையில போக வலிக்கிடுவார். அதே போல இந்த பெட்டியில பாருங்க, இந்த பெட்ரி என்ன செய்ய ஒன்று பிளஸ்ல இருந்து எப்பயும் மின்னோட்டம் பிளஸ்ல இருந்தா வரும் என்ன பிள்ளைகள். ஆகவே பிளஸ்ல இருந்து இந்த பெட்ரியில இருந்து பிளஸ்ல இருந்து இங்க நோக்கி வருவார் மின்னோட்டம். அதே போல இந்த பெட்ரியில இந்த டிரெக்ஷன்ல வருவார். சரியா பிள்ளைகள்? இப்ப பாருங்க, இப்ப நாம இந்த டிரெக்ஷனுக்கு வோல்ட் அளவுல கூட்ட போறோம்னு சொன்னா இந்த டிரெக்ஷனுக்கு நாம கூட்ட போறோம்னு சொன்னா எப்படி போடுற V சமன் இந்த திசையை நோக்கி, இந்த திசையில நோக்கி, அதாவது இந்த வள திசையை நோக்கி இருக்கிற ஆக்குள் எல்லாமே என்ன செய்யணும் பிளஸ்ல வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க இவர் வந்துட்டு என்ன செய்யறாரு எதிராளிக்கிறார். நான் இப்படி எடுக்க போறேன் வோல்ட் அளவு இந்த திசையில எடுக்க போறேன். ஆக இந்த திசையில எடுக்கக்குள்ள இவர் மின்னோட்டம் எப்படி எதிர் திசையில இருக்காரு. அப்ப மைனஸ் இவர் V1, இவர் V2, இவர் V3, இவர் V4 எடுத்துன்னு சொன்னா அப்ப இவர் என்ன செய்வாரு மைனஸ் V1. ஆனா இவர் என்ன செய்வாரு இந்தியா திசையில நான் போற திசையில நினைக்கிறாரு. ஆகவே பிளஸ் V2. அதே போல இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எதிர் திசையில இருக்காரு. அப்ப இவரை பாத்தீங்கன்னு சொன்னா எதிர் திசைங்கிறதால நான் போற திசைக்கு எதிர் திசை. ஆகவே இவர் மைனஸ் V3. V4 பாருங்க, V4 செய்யணும் போற திசையிலே இருக்கு பிளஸ் V4. சரியா? இப்ப இதுல பாருங்க, இப்போ நான் இந்த திசையில எடுத்தேன்னு சொன்னா இந்த திசையில வோல்ட் அளவு எடுத்தேன்னு சொன்னா இந்த திசையில வோல்ட் அளவு எடுத்தேன்னு சொன்னா எப்படி வருவாரு இந்த திசையில வோல்ட் அளவு எடுத்தேன்னு சொன்னா இப்ப பாருங்க நாம இந்த திசையில போறேன் என்ன இந்த திசையில போறேன்னு சொன்னா பாருங்க இங்க